அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அல்லாஹ்வை நேசிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு மோமினுடைய உள்ளமும் 3 விதமாக அல்லாஹ்வை பற்றி நினைக்கின்றது. அதில் ஒன்று, அவனது உள்ளம் அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தால் உணர்வது ஒரு நிலை. அதில் 2, அல்லாஹ் தனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்று இறைவனின் கருணையை எதிர்பார்ப்பது இன்னொரு நிலை. அதில் 3, அல்லாஹ்வை நேசிப்பது மற்றொரு நிலை. இந்த 3 நிலைகளில் நாம் இறந்து சொர்க்கத்தை அடைந்து விட்டால் அல்லாஹ்வை அஞ்சுவது மற்றும் அவனது சொர்க்கத்தை எதிர்பார்ப்பது ஆகிய 2 நிலைகள் நமது உள்ளத்தை விட்டு அகன்றுவிடும். ஏனென்றால் சொர்க்கவாசியான பிறகு இறைவனுக்கு பயப்படும் சூழ்நிலை இருக்காது. சொர்க்கத்தை அடைந்த பின்னர் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையும் பூர்த்தியாகி விடுகின்றது. ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போது சரி, மறு உலகத்தில் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகும் சரி, எப்போதும் நம் உள்ளத்தை விட்டு நீங்காமல் என்றும் நிலைத்திருக்க கூடியது அல்லாஹ்வின் நேசம் மட்டும்தான். இதை பற்றி பார்ப்போம். தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்பவர்களில் ஏராளமானோர் அல்லாஹ்வை நேசிப்பதன் அவசியத்தை உணராதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எனவேதான் தாய், தந்தை, நண்பர்கள், இன்ன பிற உறவினர்களை விரும்புவது போல கூட அல்லாஹ்வை அவர்கள் நேசிப்பதில்லை. தொழுகைக்கு வருபவர்களில் உண்மையில் அல்லாஹ்வின் மீது உள்ள நேசத்தால் தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்வை விரும்பியதால் மனப்பூர்வமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளவர்கள் எத்தனை பேர்? இந்த நேசத்தை நம் மனம் சுவைக்காத காரணத்தினால்தான் மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சுமையாக தெரிகின்றது. இறைவனை வழிபடுவது மலையாக தெரிகின்றது. அவனுடைய நேசத்திற்கு ஒரு பெரும் பகுதியை நம் உள்ளத்தில் ஒதுக்கி இருந்தால் தொழுவதே நமக்கு இன்பமாக மாறியிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேசித்த காரணத்தினால் தொழுவது அவர்களுக்கு இன்பத்தை தரக்கூடியதாக இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது கண் குளிர்ச்சி தொழுகையில் வைக்கப்பட்டுள்ளது. நூல் நசையி 3939. அல்லாஹ்வின் நேசம் ஒருவரை நல்ல காரியங்களை செய்ய தூண்டும் என்று பின்வரும்